ஏற்பட்டு அதில் சக்தியாகி உருவாகி கருவாகி நாகராஜனும் நாககண்ணி 20 நாள் அரை மண்டலம் 40 நாள் ஒரு மண்டலம் அடைகாத்திருக்க வேண்டும். அந்த கலசங்களை சுற்றி அடைகாத்திருந்தாலானா 41 நாளையிலே நல்லா சிவாக்கிழமையிலே அவன் ஒரு குழந்தை கேட்டால் அல்லவா 7 பெண் குழந்தை வந்து பிறக்கும் என்று சொல்ல அதன்படியாக 7 தேவாமிர்த கலசம் தேவ அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுக்க உடலெல்லாம் சுத்தி 20 நாள் அரை மண்டலம் 40 நாள் ஒரு மண்டலம் 41வது நாளையில ஆதி சத்திய மனதிலே நினைத்து அவ கவமே அதுதான் இருக்கும் போது அடை காத்து வருவாளா நீ அடை காத்து வரபோது அவன் 41 நாளையில 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அங்கே கலசமெல்லாம் வெடித்திடுமா கலசமெல்லாம் வெடித்த போது காளி காளி என்றொருத்தி காளி சக்தி என்றொருத்தி நீலி நீலி என்றொருத்தி அவ நீலி சக்தி என்றொருத்தி என் 3வது பிறந்தவெல்லாம் முப்புடாதி தான் பிறக்கா உச்சி கண்ணில் பிறந்தவள் தான் உச்சினி மகாளி தான் பிறக்கா கம்பனல்ல காமாட்சியா அவ அக்கா தங்க என்று பேரா அவதாரம் செய்தாளே எனக்கு வீரப்பல்லும் விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அக்கா தங்க என்று பேரா மாறி மாறி என்றொருத்தி அவன் பாம்புக்குத்தான் பிறக்கும் பிள்ளை பாம்பு போல பிறக்கலைய பத்திர காளி வந்து பிறந்திருக்கா ஐயா அரவத்துக்கு பிறக்கும் பிள்ளை அந்த அரவன் போல பிறக்கலைய ஆதி சக்தி வந்து பிறந்திருக்கா அந்த நாகராஜ நாககண்ணி என் காளி கருமாரி முப்புடாதி வடக்குவா செல்வி முத்தாரம்மா இப்படி அக்காதங்க 8 பேர்களாக வந்து அவதாரம் செய்தார்.